அறிவிப்பு மாநாட்டுல கூட்டணியை பத்தி அறிவிப்போம்னு சொல்லிட்டு இப்போ தை பிறந்தா வழி பிறக்கும்னு ஜகா வாங்கிட்டு போயிட்டாங்க தேமுதிகவோட பிரேமலதா விஜயகாந்த். எதுக்காக கூட்டணி பத்தி அறிவிப்போம்னு சொல்லிட்டு அறிவிக்கல அப்படின்னு தொண்டர்கள் எல்லார் மத்தியிலையும் ஒரு சலசலப்பும் எழுந்திருக்கா. அட இது என்ன புதுசா? திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள்ல எது அதிகமான தொகுதியை கொடுக்குது அப்படின்னு பார்த்துட்டு கடைசி வரைக்கும் பேரம் பேசுறவங்க தான் தேமுதிக அப்படின்னு விமர்சனங்களும் எழுந்து வருது. இதுல திமுக 8+1 என்ற கணக்குல தேமுதிகவுக்கு தொகுதி வழங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா அதிமுக என்ன பண்ணுது அப்படின்னா தங்களுடைய என்டிஏ கூட்டணியில தேமுதிக வச்சுக்கணும். ஏன்னா 35 பூத் கமிட்டிக்கு மேல இப்பவும் தேமுதிக வச்சிருக்கு அப்படிங்கிறதுனால தங்களுடைய கூட்டணியை விட்டு தேமுதிகவை வெளியேற்ற விடக்கூடாது அப்படிங்கிறதுல என்டிஏ கூட்டணி குறிப்பா இருக்காங்க. இதனால தேமுதிக அதிமுக கிட்ட அவங்களுடைய தொகுதியை டிமாண்ட் பண்ணி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பாமகவோட அதிமுக கூட்டணி பத்தி எல்லாம் பேசி முடிச்சு தொகுதி பங்கீடும் நிறைவடைஞ்சிருக்கு. அதனால பாமகவுக்கு எத்தனை தொகுதி கொடுத்தீங்களோ அதுல ஒரு தொகுதி அதிகமா எங்களுக்கு கொடுக்கணும் தேமுதிக கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 18 தொகுதியும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் தேமுதிக கேட்டதாக செய்திகள் வெளிவருது. இந்த சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமி என்ன செய்யறதுன்னு தெரியாம திக்குமுக்காடி நிக்கிறாராம். ஏன்னா பாமக பாஜக கூட்டணி அமைச்சப்ப தேமுதிக அதிமுக கூட நின்று பக்கபலமா நினைச்சான். அதனால எப்படியாவது இவங்களை தன் கூட்டணிக்குள்ள வச்சுக்கணும். ஆனா இவங்க கேட்கிற தொகுதியை கொடுக்கவும் முடியாதே அப்படிங்கிறதுனால எடப்பாடி என்ன செய்யறதுன்னு தெரியாம திக்குமுக்காடி நிற்கிறாரா. இப்போ தேமுதிக என்ன செய்ய போகுது? எப்படியும் யார் அதிகமா கொடுக்கறாங்க அப்படின்னு கடைசி நேரம் வரைக்கும் பேரம் பேச போகுதா, இல்ல அதிமுக கூட கூட்டணி அமைச்சு நிலைத்து நிற்க போகுதா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.